Yes, listen children. Now today we can start our class 8th standard maths workbook worksheet number 5. Worksheet number 5 14th sum வர்றோம். இந்த 14th sum பாருங்க, every solid shape has a unique net. அப்படின்னா யூனிக் நெட் அப்படின்னா தனித்துவமான, அதாவது ஒவ்வொரு திட வடிவத்திற்கும் தனித்துவமான ஒரு வலை இருக்கா அப்படின்னு வலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அது ஃபால்ஸ். ஏன்னா ஒவ்வொரு திட வடிவத்திற்கும் தனித்துவமான வலை வந்து கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கனச்செவ்வகம் சொல்லி ஒரு திட வடிவம் 3D ஷேப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புக்கில் பார்த்தாலே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. கனசெவ்வகத்துக்கு வந்து 6 முகங்கள் இருக்குது இல்லையாம்மா, 6 ஃபேஸஸ். அந்த 6 ஃபேஸஸை நம்ம இப்படி கூட நம்மளால் ட்ரா பண்ண முடியும். 4 ஃபேஸ் இப்படி நம்மளால் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கனச்செவ்வக வடிவம் உள்ள ஒரு அட்டைப்பெட்டியை, ஒரு பாக்ஸை வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது முகங்களின் அடிப்படையில் உங்களால் இது மாதிரியும் விரித்து வைக்க முடியும். தென் இதைத்தான் நீங்கள் வலைன்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். சரியாம்மா? அதே மாதிரி இப்படி ஒரு பிக்சரும் உங்களுக்கு புக்கில் இருக்கும். புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு பிக்சர் இருக்கும். இங்கே 2 பக்கங்கள், இதையும் 1 2 3 4 இப்படி வந்து நம்மளால் வரிசைப்படுத்திக்க முடியும். அதனால் ஒரே கனச்செவ்வகத்துக்கு வந்து வேறு வேறு வலையில் வேறு வேறு வடிவங்களில் நம்மளால் பொருத்த முடியும். அதனால் இது வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 15th கொஸ்டின். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் 2D ஷேப் அண்ட் 3D ஷேப். இருபரிமாண வடிவங்களுக்கும் முப்பரிமாண வடிவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் நோட்டில் நேற்றே எழுத சொன்னேன், இன்னைக்கு கூட எழுதிக்கோங்க. 2D ஷேப் 3D ஷேப்னு டேப்லர் காலம் போட்டுக்கோங்க. அஸ் யூஷுவல் உங்களுக்கு இது ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப பெக்குலியரான ஒரு ஈஸியான டிஃப்ரென்ஸேட் வந்து என்னதுமா, என்ன டிஃப்ரென்ஸு? 2D ஷேப்னா ஃப்ளாட், 2D ஷேப்னா LB மட்டும் இருக்கும். 3D ஷேப்னா L லென்த் பிரெத் ஹைட் இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபரன்ஸ். எஸ், இது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். ஃப்ளாட் சர்ஃபேஸ்னா தமிழ் என்னது? ஃப்ளாட் சர்ஃபேஸ்னா தமிழ் என்னது? தட்டையான பரப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர், தட்டையான பரப்பு, பகுதியில் பரப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், பாலிகான்ஸ், அது மாதிரி 2D ஷேப்ஸ்க்கு எல்லாமே ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ். கர்வ்டு சர்ஃபேஸ்னால் வளைந்த பரப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் கோன், சிலிண்டர், ஸ்பியர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்ட நிலையில் ஒரே தோற்றமாக இருக்கும். 2D ஷேப்புங்கிறது வந்து மாறுபட்ட நிலையில் வேரியஸ் பொசிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ், வேறு வேறு பொசிஷனில் சேமாக தான் இருக்கும். சேம் அப்பியரன்ஸ் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. மிஸ்ஸால் இதில் வந்து எழுத வரலை, நீங்கள் வந்து சேம் அப்பியரன்ஸ் எழுதிக்கோங்க. சேம் அப்பியரன்ஸ் இன் வேரியஸ் பொசிஷன்ஸ். சரியாவே? இல்லை வேரியஸ் ஸ்டேஜஸ், இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஒரே மாதிரி தான் தோற்றம் இருக்கும். வெவ்வேறு நிலையில் கூட ஒரே தோற்றத்தோடு தான் இருக்கும். இங்கே 3D ஷேப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாறுபட்ட வடிவங்களில் மாறுபட்ட தோற்றமாக இருக்கும். மாறுபட்ட தோற்றம், மாறுபட்ட நிலைகளில் மாறுபட்ட தோற்றம். அதாவது வந்து டிஃப்ரெண்ட் அப்பியரன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். சரியா? அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3D ஷேப்பில் அது மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ 2D ஷேப்பில் வந்து அகெயின் சேம் அப்பியரன்ஸாக தான் இருக்கும். எல்லாமே ஒரே தோற்றம் தான். இங்கே 3D ஷேப்பை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மூன்று விதமான தோற்றம் அளிக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூனா தமிழில் முகப்பு தோற்றம். இன்னொன்று பக்கவாட்டு தோற்றம், சைடு வியூ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூனா மேல் பக்க தோற்றம். இதுக்கு தான் நான் நேற்று உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஒரு லாரியை வந்து நீங்கள் மேலே மாடியிலேருந்து பார்க்கும்போது அதோட மேற்பகுதி மட்டும் வந்து தெரியுது அப்படின்னா அது டாப் வியூ. தென் வியூங்கிற சைடு வியூங்கிறது வந்து அது லாரியில் சைடில் பார்க்கும்போது அது வேறு மாதிரியான தோற்றம் இருக்கும். ஃப்ரண்ட் வியூனா முகப்பு தோற்றம், லாரியோட முகப்பு தோற்றத்தை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ 3D ஷேப்ஸ்க்கு 3 kinds of views are there. That is a front view, side view and top view. சரிம்மா, இப்போ 16th சம் பாருங்க. வெரிஃபை ஆயிலஸ் ஃபார்முலா. ஆல்ரெடி ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் அண்ட் டாட் யூ அபவுட் தி ஆயிலஸ் ஃபார்முலா. எனிபடி கேன் சே? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆயிலஸ் ஃபார்முலானா
B minus E F is B equal to minus E plus F. Yes, Rubini, very good. V minus E plus 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 F F is equal to is 2. equal to 2. ஆயிலர்ங்கிறவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். அவர் வந்து நமக்கு ப்ரூஃப் பண்ணி சொல்லியிருக்காரு, நிரூபணம் பண்ணி சொல்லியிருக்காரு. V minus E plus F is equal to 2. அவர் பெயரால் வந்த இந்த ஃபார்முலா தான் ஆயிலர்ஸ் ஃபார்முலா. தட் மீன்ஸ் இந்த நம்பர் ஆஃப் வெட்டிசஸில் வீனா வெட்டிசஸ், வெட்டிசஸ் அப்படின்னா உச்சிகள், ஈனா எட்ஜஸ் விளிம்புகள், எஃப்னா ஃபேஸஸ் முகங்கள். அவர் என்ன நமக்கு ப்ரூஃப் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்பர் ஆஃப் வெட்டிசஸில் இருந்து நம்பர் ஆஃப் எட்ஜஸை கழித்து அதோட நம்பர் ஆஃப் ஃபேஸஸை வந்து ஆட் பண்ணும்போது அது எல்லா 3D ஷேப்ஸுக்கும் 2 தான் ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. சரியா? இதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து வெரிஃபைன் கேட்டிருக்காங்க. வெரிஃபைனா நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த இந்த கொடுத்துருக்க பிக்சருக்கு ஆயிலர்ஸ் ஃபார்ம்லாம் இருக்குது, அதை நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டாப்பில் பாருங்கள், தெர் ஆர் 5 வெட்டிசஸ். வெட்டிசஸ்ங்கிறது வந்து உச்சிகள். த பாயிண்ட் which connect 2 லைன் செக்மெண்ட்ஸ். 2 கோட்டு துண்டுகளை இணைக்கின்ற பகுதி, இணைக்கின்ற அந்த புள்ளிக்கு தான் உச்சின்னு சொல்கிறோம். தட் இஸ் வெர்டெக்ஸ். சிங்குலரில் வெர்டெக்ஸ், ப்ளூரலில் பன்மையில் வெட்டிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ மேலே இருக்கக்கூடிய 5 உச்சிகளை மையமாக வச்சு நம்ம இங்கே ஒரு விளிம்பு எட்ஜு வரையலாம். உள்ளுக்குள்ளே இல்லையாம்மா? உள்ளுக்குள்ளே எட்ஜு வரைகிறோம். ஸோ இங்கே ஒரு எட்ஜு வரைகிறோம், இங்கேயும் ஒரு எட்ஜு வரைஞ்சிடுறோம். ஸோ அப்போ நமக்கு எத்தனை வெட்டிசஸ் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே ஏற்கனவே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 இல்லையாம்மா? There are 10 vertices. How many vertices are there? There are 10 vertices. 10 உச்சிகள் கொடுத்துருக்க பிக்சரில் 10 உச்சிகள் இருக்கு. எட்ஜஸ், எட்ஜஸ் அப்படிங்கும்போது விளிம்புகள். விளிம்புகள்னா 2 உச்சிகளை இணைக்கின்ற அந்த கோட்டு துண்டு. அங்கே வரைஞ்சி பார்க்கலாம் பாருங்க. இங்கே க்ரீன் கலரில் வரைகிறேன், அதுதான் வந்து எட்ஜஸ். இங்கே உள்ளே பாருங்கள், உள்ளுக்குள்ளே இந்த பிக்சருக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள். 1 2 3, அப்புறம் மேலே இருக்கக்கூடிய டாப் பாருங்கள் 4 5 6 7 8 9 10 11 12 yes 13, here 14, here 15. There are 15 edges. How many edges are there? There are 15 edges. edgesங்கிறது விளிம்புகள். இப்போ வந்து முகங்கள். முகங்கள்னா பக்கங்கள் நம்ம மீன் பண்ணிக்கலாம். முகங்கள்னா என்னது? பக்கங்கள் மீன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து எத்தனை பக்கங்கள் இருக்கு பாருங்க. 1 மேலே இங்கே மேலே இருக்குது இல்லையா? மேலே இருக்கக்கூடிய டாப் போர்ஷன், அதே மாதிரி கீழேயும் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ். தென் சைடில் பாருங்க, சைடில் 1 3 இருக்கு இல்லையாப்பா? 2. தென் அந்த சைடு எத்தனை இருக்கு? எத்தனைமா இருக்கு? 7. Total how many faces are there? 7 faces. So plus 7. அதாவது மேலே கீழே சைடில் இருக்கக்கூடிய பக்கங்கள் 5 பக்கங்கள் இருக்குது இல்லையா? அப்போ மொத்தம் 7 பக்கங்கள் இருக்குது. 7 faces are there. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம எடுத்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், இதை சப்ராக்ட் சால்வ் பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 ப்ளஸ் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். 10 + 7 17 -15. இப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைச்சது நமக்கு? 2. ரைட் ஹேண்ட் சைடு கிடைச்சது. எந்த ஒரு ப்ரூஃபுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் வெரிஃபைடுன்னு அர்த்தம். நமக்கு அதே மாதிரி இந்த கணக்குலையும் நம்ம ஆயிலர்ஸ் ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ணிட்டோம். எப்படி ப்ரூவ் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியாமா? Shall we move to the next sum? Yes, miss. Okay.
பாருங்க, யூஸ் ஐசோமெட்ரிக் டாட் பேப்பர் டு ட்ரா டெட்ராஹெட்ரான். ஐசோமெட்ரிக் டாட் பேப்பருங்கிறது வந்து 3D ஷேப்ஸை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு பேப்பர், ஒரு தாள், புள்ளிகள் அமைந்த ஒரு தாள். இது வந்து ப்ரொஃபஷனல்ஸை வந்து இந்த கார்ட்டூன் ப்ரொஃபஷனலிஸ்ட், இன்ஜினியர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஐசோமெட்ரிக் டாட் பேப்பர்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3D ஷேப்ஸுக்கு வந்து ஆழம் இருக்கும், ஹெச் இருக்கும், ஹைட் இருக்கும், ஆழம் இருக்கும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த 3D ஷேப்ஸில் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் தான் ஐசோமெட்ரிக் டாட் பேப்பர். சரியா? அதில் வந்து நம்மளை வந்து என்ன வரைய சொல்லியிருக்காங்கன்னா டெட்ராஹெட்ரான். டெட்ராஹெட்ரான்னா நான்முகி, தமிழில் வந்து எழுதிக்கோங்க நான்முகி, விச் இஸ் நத்திங் பட் ட்ரையாங்குலர் பிரமிடு. கூர்நுனி கோபுரம் தான் அது, ஒரு கூர்நுனி கோபுரம். தட் இஸ் ட்ரையாங்குலர் பிரமிடு. ஆல் 4 sides should be in triangle shape. ட்ரையாங்கிள் ஷேப், 4 பக்கங்கள் இருக்கும், 4 பக்கமே ட்ரையாங்கிளாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் பேஸ் மட்டும் பேஸை தவிர்த்து மீதி 3 பக்கங்கள் இருக்கும். அந்த மீதி 3 பக்கங்களும் கூர்நுனி கோபுரத்தில் போய் இணையும். எக்ஸாம்பிள் பிரமிடு. ஈஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிடை கூட நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் டெட்ராகன் வடிவத்துக்கு. சரியா? இதில் வந்து எப்படி நம்ம இந்த ஐசோமெட்ரிக் பேப்பரில் வரையலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஈஸியாக எப்படி வரையலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் பேஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். பேஸ் ஒரு ட்ரையாங்கிள். ஐசோமெட்ரிக் பேப்பரில் நீங்கள் இப்படி தான் வந்து ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணுற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். சரியா? இப்படி இருக்குது அப்படின்னா triangle here also. இது மாதிரி இங்கேருந்து இணைக்கின்ற ஒரு கோட்டு துண்டு, இந்த புள்ளியில் இணைக்கின்ற ஒரு கோட்டு துண்டு, இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் இணைக்கின்ற ஒரு கோட்டு துண்டுங்கிற மாதிரி உள்ளே வந்து இது வந்து டெப்த்து. இதை பாருங்கள், டெப்த்து உள்ளே இங்கே இருக்கக்கூடிய பகுதி வந்து டெப்த்து தெரியும். ஸோ இந்த டெப்த்தெல்லாம் வச்சு நம்ம வரைகிறதுக்கு ஐசோமெட்ரிக் பேப்பர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சொல்லுமா பிரசன்யா, என்னாச்சுமா? சரிம்மா, நீ அப்படி லைன்லேயே இரு, கிடைக்கும்போது நீ அட்டன் பண்ண. சரியா? அப்படி இல்லைன்னா மிஸ் வீடியோ ஷேர் பண்ணுவேன், அவன் நேரம் பாரு. ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க, 18th சம். யூஸ் ஆயிலஸ் ஃபார்முலா, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் அண்ட் இசட். யூஸ் ஆயிலஸ் ஃபார்முலா. Euler's formula, once again you tell me what is Euler's formula? Euler's formula என்ன இருக்கா? B minus E plus F is equal to, இதுதான் வந்து Euler's formula. சரிம்மா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சம்ல பாருங்க, இது ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. ஃபேஸஸ் வந்து எக்ஸ், ஃபேஸஸ் வந்து நமக்கு தெரியாது, ஃபேஸஸ் கண்டுபிடிக்கணும். வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், ஃபேஸஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வெர்டிசஸ் கொடுத்தாச்சு, எட்ஜஸ் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு சம்மில் வந்து வெர்டிசஸும் எட்ஜஸும் கொடுத்தாச்சு, ஃபேஸஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வாங்க இந்த கணக்கு எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் செய்கிறது வந்து ஃபஸ்ட்டு சம் செய்கிறேன். வெர்டிசஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துட்டாங்க. மைனஸ், நான் நீங்கள் கூடவே சேர்ந்து எழுதிட்டு வாங்க. மைனஸ் எட்ஜஸும் கொடுத்துட்டாங்க 12. எஃப் தான் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட், அதை வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? எக்ஸ்னா அன்னோன், நமக்கு தெரியாது. இஸ் ஈக்குவல் டு 2. ஆயிலஸ் ஃபார்ம்னா இங்கே வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கிறோம். எதில் வந்து நம்ம வெரிஃபைன்னு ஒன்று கேட்குறாங்களோ, நிரூபி, ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி கணக்குகளில் தான் நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்து செய்யணும். இது மாதிரி கணக்குக்கு அப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் அப்படின்னா அப்படி பிரதியிடணும். அந்தந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கு பதில் எண்களை வந்து பிரதியிட்டு செய்யணும். சரியா? சரி, இப்போ பாருங்கள், 6 minus 12. 6 minus 12 அகெயின் -6. ஏன் -6? சின்ன எண் பெரிய சின்ன எண்ணிலேருந்து பெரிய எண்ணை கழிக்கும் போது -6 இல்லையா? அந்த நம்பருக்கு நம்ம மைனஸ் போடுறோம். ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நவ் வி நீட் எக்ஸ் ஒன்லி, நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ கீப் எக்ஸ் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ஃபர்ஸ்ட் ரைட் வாட் எவர் இட் இஸ் இன் ரைட் ஹேண்ட் சைட், தட் இஸ் 2. நவ் பிரிங்
ஆல் அதர் திங்ஸ் டு த ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரணும். அப்படிங்கும் போது இங்கே இருக்கக்கூடிய -6 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்னவாயிடுதுமா +6 மாறிடுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஹவு மச் 8. 8 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ வந்து 8 கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? சரி, இப்போ அடுத்த சமுக்கு இதே ஆயிலர்ஸ் ஃபார்முலா தான் நம்ம எடுக்க போகிறோம். நீங்களே சொல்லுங்கள், எது என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் இந்த சம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? வேட்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கு? வேட்டெக்ஸ் கொடுத்துருக்காங்களா? No miss, y கொடுத்திருக்காங்க. ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் தான் கண்டுபிடிக்கணும். எட்ஜஸ் எவ்வளவு? 9. 9. ஃபேஸஸ் எவ்வளோமா? ஃபேஸஸ் எத்தனை? 5. 5. எஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஈக்குவேஷனாக எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒய் சிம்பிளிஃபை பண்ணுறோம் நம்பர்ஸை. -9லேருந்து +5 ஒன்று மைனஸ் இன்னொன்று ப்ளஸில் இருக்குது அப்படின்னா வி ஹாவ் டு சப்ராக்ட். ஒன்று மைனஸ் இன்னொன்று ப்ளஸில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சப்ராக்ட் தான் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரில் என்ன சைன் இருக்கோ அந்த சைனை போடணும். ஸோ இங்கே மைனஸ் போடுறோம், ஏன்னா 9 தான் பெரிய நம்பர், அதனால் நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். 9ல் 5 போச்சுன்னா 4. ஒய் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 2. நவ் வி நீட் ஒய் ஒன்லி. ஒய் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த 2 எழுதிக்கிறோம். அப்புறம் -4 வலது கை பக்கம் கொண்டு வரும்போது +4 மாறிடுது. இப்போ ஒய்யோட மதிப்பு என்னது? 6. புரிஞ்சுதாமா? ஓகே. எஸ், காப்பி பண்ணிட்டே வாங்க நீங்கள் கூட சேர்ந்து. நெக்ஸ்ட் சம் பாருங்க, தேர்ட் சம் பாருங்க. தேர்டில் வந்து ஃபேஸஸ் கொடுத்தாச்சு, வெயிட்டிசஸும் கொடுத்தாச்சு. எட்ஜஸ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட். எட்ஜஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வெயிட்டிசஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12. எட்ஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அது கொடுக்கல இல்லையா, நம்ம கண்டுபிடிக்கணும். இசட்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எஃப் ஃபேஸஸ்ங்கிறது 20 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே பாருங்கள், 12ம் 20யும் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ 32. ரெண்டுமே ப்ளஸ் தான், பிரச்சனை இல்லை. அதனால் 32 மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நமக்கு என்ன வேணும்? இசட் மட்டும் வேணும். ஆனால் இசட்டுக்கு முன்னால் ஒரு மைனஸ் இருக்குது, அதை விட்டுறக்கூடாது. அந்த மைனஸையும் கூட சேர்த்து வச்சுக்கணும். சைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ் கணக்குகளை பொறுத்த மட்டும் மைனஸ் சிம்பிள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை விட்டுறக்கூடாது. மைனஸ் இசட் அப்படியே வச்சுருங்க. இப்போ வலது கை பக்கம் இருக்கக்கூடிய 2 எழுதிக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய +32 வலது கை பக்கம் போகும்போது -32 மாறுறது. ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு சின்ன எண்ணெய் பெரிய எண்ணிலேருந்து கழிக்கும் போது -30 கிடைக்கிது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் மைனஸ் இருந்தால் அது கட் ஆகிடும். ஸோ இசட் ஈக்குவல் டு 30. புரியுதாமா? ஏன் இங்கே வந்து மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு ஆல்ஃபபெட், ஒரே ஒரு வேரியபிளுக்கு மட்டும் ஒரு சைனோட மைனஸ் சைனோட ரைட் ஹேண்ட் சைடில் வேல்யூ இருக்கும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் வேறு வேரியபிள், வேறு டேம், வேறு உறுப்பு இருக்குதுன்னா கட் பண்ணக்கூடாது. சரியா? சரியாம்மா? ஓகே. நவ் ஐ திங்க் worksheet 5 completed, isn't it? Worksheet 5 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Now we are going to do worksheet 6. Now we are going to start worksheet 6. பாருங்க, part 2 unit 3 algebra இயற்கணிதம் சாப்டர் கொடுத்துருக்காங்க. worksheet 6 வாங்க சம்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, choose the best answer. the product of ப்ராடக்ட்னாலே என்ன வர்க்குப்பா? multiplication. yes, very good, Jennifer said very well. multiplication. ப்ராடக்ட் அப்படின்னாலே அது என்ன வர்க்கு? மல்டிப்ளிகேஷன். அப்போ எதை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க? 4x² -3x² மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், எல்லாம் கவனமாக கவனிங்க, அப்புறம் கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் இன் சைன். குறியீடு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் குறியீடை மல்டிப்ளை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கூட்டணுமா, கழிக்கணுமா, பெருக்கணுமா, வகுக்கணுமா, இது மாதிரி கணக்குகளில் குறியீடை முதல்ல செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் எண்களுக்கு போங்க, அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ்க்கு போங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் சயின்ஸ். ஃபஸ்ட்டு குறியீடோடு ஆரம்பிங்க,
அப்புறம் அப்புறம் நம்பர்ஸ்க்கு போங்க. தென் வேரியபிள்ஸ்னால் நத்திங் பட் இட் இஸ் ஆல்ஃபபெட்ஸ்க்கு போங்க. ஆல்ஃபபெட்ஸ் போயிட்டு அதுக்கடுத்து லாஸ்ட்டு பவர் அடுக்குகள் இருந்ததுன்னா அந்த கணக்குகளை அடுக்குகளுக்கு கவனம் செலுத்துங்க. சரி, இப்போ பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இது ஒன்றுமே இல்லை அப்படின்னா ப்ளஸ்ன்னு தானே அர்த்தம். ஃபஸ்ட்டு குறியீடை மிஸ்ஸை பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ குறியீடை முதல்ல பெருக்கிக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இங்கே பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ குறியீடு வேலை முடிஞ்சது நமக்கு. அடுத்து இப்போ எண்களுக்கு போக 4 3s are 12. சரியாம்மா? 4 3s are 12. குறியீடை பெருக்கிட்டோம், நம்பர் பெருக்கிட்டோம். நவ் we are going to ஒவ்வொரு வேரியபிளாக பார்க்குறோம். அதுவும் லைக் டேர்ம்ஸ். இப்போ லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய், இங்கே ஒய் ஸ்கொயர்டு எக்ஸ், வேறு டேர்ம். இதே இது எக்ஸு ஒய் ஒய்இ எக்ஸுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரே டேர்ம் சொல்லலாம், லைக் டேர்ம் சொல்லலாம், ஒத்த உறுப்புகள். பட் இது வந்து வேறு உறுப்புகளாக இருக்குது. அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டாக பார்க்குறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை மட்டும் பாருங்கள். எக்ஸு இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே எக்ஸுன்னு இருக்குது. எக்ஸு ஒரே ஆல்ஃபபெட்டை நீங்கள் பெருக்கும்போது அந்த எக்ஸுனா எக்ஸு தான், பட் பவரை வந்து ஆட் பண்ணணும். 2 + இங்கே 1 இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா இருக்கும். அப்போ 2 + 1 3. இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? a⁻m × a⁻n. அதாவது இதை வந்து பேஸுன்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறத பேஸுன்னு சொல்லுவோம், மேலே இருக்கிறத பவர்ன்னு சொல்லுவோம், அடுக்குன்னு சொல்லுவோம். ஏங்கிறது அடிமானம், என்னுங்கிறது அடுக்கு. அடிமானம் சமமாக இருக்கும்போது, பேஸு சேமாக இருக்கும்போது அடுக்குகளை கூட்டணும். a⁻m + n. இது ஒரு ஃபார்முலா. ஆனால் அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், எக்ஸு அடிமானம் சேமாக இருக்குது, எக்ஸும் சேமாக இருக்குது. ஸோ பவரை கூட்டுறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம செய்கிறோம். a⁻m × a⁻n = a⁻m + n. சரியாம்மா? அதே மாதிரி தான் அடுத்து ஒய்க்கு வாங்க. இங்கே ஒய், இங்கேயும் ஒய், அடிமானம் சேமாக இருக்குது. ஸோ ஒய்யை எடுத்துக்கிறோம், பவரை கூட்டுறோம். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இப்போ 1 இங்கே வந்து 2 பவர் இருக்குது. ஸோ 1ஐயும் 2ஐயும் கூட்டும்போது க்யூப். ஸோ அப்போ இதுக்கான ஆப்ஷன் எதுலமா இருக்குது? இதுதான் ஆன்சர். இதுக்கான ஆப்ஷன் வந்து பி. எஸ், வெரி குட் ரூபினி, வெரி குட். புரிஞ்சிச்சா? என்ன செஞ்சுருக்கோம் தெரியுதா? ஃபர்ஸ்ட் குறியீடை பெருக்கியிருக்கோம், அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அடுத்து 4 3s are 12, அடுத்து x⁻³ அடுத்து y⁻³. சரியா? Shall we move to the next sum? Okay, miss. Yes, miss. மிஸ் ரொம்ப ஃபாஸ்டா போறேனா? நோ மிஸ், நீங்க பேசுறது. If you have any doubt you can ask me. Okay mama? Okay miss. இருந்தா கேளுங்க. செகண்ட் क्वेश्चन பாருங்க. Okay miss. The bus fare of an adult and a child is ₹8 and 5 respectively. Then இங்கே உங்களுக்கு சரியாக தெரியல, நீங்கள் புக்கில் பாருங்கள். Then the total fare, இங்கே என்ன எழுதியிருக்காங்க? total fare of என்னமா எழுதியிருக்காங்க? x தானே? total fare of x adult and y children is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடல்ட் ஓகேவா? சரிங்க பாருங்க. பஸ் ஃபேர் அடல்ட் அப்படின்னா பெரியவங்க இல்லையாமா? ஆமாங்க மிஸ். பெரியவங்க, சைல்டுனா குழந்தைக்கும் சைல்டுக்கும் பஸ் ஃபேர் வந்து சொல்கிறாங்க. அடல்ட்டுக்கு வந்து ₹8, ₹5 வந்து சைல்டுக்கு. இங்கே நீங்கள் மேக்ஸை பொறுத்த மட்டும், இந்த ஸ்டெப்ஸ் சம்மில் பொறுத்த மட்டும் நீங்கள் இந்த ரெஸ்பெக்டிவ்லி அந்த வார்த்தையை வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணுமா. ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு கணக்கில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட மதிப்பு தான் அது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதோட நம்பர்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இப்போ அடல்ட் அப்படின்னா அடல்ட்டுக்கு வேல்யூ நம்ம 8 தான் எடுத்துக்கணும், அடல்ட்டுக்கு போய் 5 எடுத்துக்கக்கூடாது. அதுதான் இந்த ரெஸ்பெக்டிவ்லிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். முறையே அப்படிம்பாங்க தமிழில் வந்து முறையே அப்படின்னா
அந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா, நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நம்பர் வந்து வேர்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து பிக் பண்ணிக்கணும், நம்மளாம் எடுத்துக்கணும், செலக்ட் பண்ணணும். ஸோ அடல்ட்டுங்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு. சரியாம்மா? ஃபஸ்ட்டு இங்கே என்ன தகவல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முதல் எண்ணிக்கை எடுத்துக்கணும். செகண்ட் சைல்டுக்கு 5 எடுத்துக்கணும், மாற்றி எடுத்துக்கூடாது, கவனமாக பார்த்துக்கோங்க. அதனால தான் ரெஸ்பெக்டிவ்லின்னு அவங்க ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க, முறையேன்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. வயதானவங்களுக்கு வந்து வயதில் பெரியவங்களுக்கு வந்து 8 ரூபாவும், சைல்டுக்கு வந்து குழந்தைக்கு வந்து 5 ரூபாவும் பஸ் ஃபேர் வந்து இருக்குது. தென் த டோட்டல் ஃபேர் ஆஃப், இப்போ வந்து டோட்டல் ஃபேர் அந்த அடல்ட் பர்சனுக்கும் சில்ட்ரன் குழந்தைக்கு வந்து அடல்ட் பர்சனுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்தாச்சு, டோட்டல் ஃபேர். இப்போ 4-5 அடல்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் ஃபேர் வந்து எக்ஸ். அதே மாதிரி இங்கே ஒய், சில்ட்ரன் அப்படின்னா சில்ட்ரனோட டோட்டல் ஃபேர் வந்து ஒய் அப்படின்னு கொடுத்தாச்சு. சரிம்மா, இப்போ வந்து அடல்ட் எவ்வளோ, அடல்ட் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க இங்கே? அடல்ட் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க கணக்கில்? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 8. எஸ் 8. அப்போ அவங்களுக்கு வந்து ஃபேர் என்ன கொடுத்தாச்சு? எக்ஸ். கணக்கில் கொடுத்துட்டாங்க எக்ஸ், டோட்டல் ஃபேர். ஒரு ஆளுக்கு 1 ரூபான்னு ஒரு ஆளுக்கு 1 ரூபா அப்படின்னா 8 பேருக்கு 8 ரூபா, அதுதான் டோட்டல் ஃபேர். சரியா? இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒய் ஃபேர் வந்து ஒய். குழந்தைங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 5. அவ்வளோதான், 5 into y. அப்போ 8x + 5y, அது ஆப்ஷன் ஏல இருக்குது, ருபீஸ். சரியா? ஆன்சர் ஏ. எஸ், ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏன்னு நோட் பண்ணுறது பெருசு இல்லை, அது ஏன் ஏவை நோட் பண்ணுறோங்கிறத புரிஞ்சு செய்யணும். 8x + 5y. சரியா? அடுத்து தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம், if v is equal to LBH, v னா வால்யூம். சரியாம்மா? கொள்ளளவுன்னு சொல்லுவோம் தமிழில். v வால்யூம், v is equal to LBH, லென்த்து பிரெத்து ஹைட்டு. இப்போ v is equal to LBH ஆக இருந்தால், அதாவது எல்லோட மதிப்பு கொடுத்தாச்சு, பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, மதிப்பு கொடுத்துருக்காங்க, h is equal to 2z. then find the value of v. v-யை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ b is equal to LBH, அவங்களே கொடுத்துட்டாங்க, LBH. ஒவ்வொன்றிலையும் நம்ம எல்லை எடுத்துட்டு எல்லுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை எழுத போகிறோம். பி எடுத்துட்டு பிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுத போகிறோம். ஹெச் எடுத்துட்டு ஹெச்சுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதி மல்டிப்ளை பண்ண போகிறோம். பிகாஸ் இதை வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளிகேஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதை வந்து மல்டிப்ளிகேஷன், LBH மல்டிப்ளிகேஷன். அதை எடுத்துட்டு இதை போடுறது, இதை எழுதுறதுக்கு பேர் தான் சப்ஸ்டியூஷன் சொல்லுவோம், பிரதியிடுறோம். எல்லுக்கு பதில் என்ன பிரதியிடுறோம்? 3x இன்ட்டு பிக்கு பதில் பி எடுத்துட்டு பிக்கு பதில் என்ன எழுதுகிறோம்? 5y சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பிரதியிடுறோம். இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக 2z, இதான் சப்ஸ்டியூஷன். இப்படி நம்ம எழுதுறதுக்கு பேர் தான் சப்ஸ்டியூஷன், பிரதியிடுதல்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, இப்போ நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 5s are 15, 15 2s are 30. புரிஞ்சிச்சாமா? நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 5s are 15, 15 2s are 30. இப்போ வந்து நம்ம வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் மிஸ் மல்டிப்ளை பண்ணும்போது குறியீடை பற்றி சொன்னேன் இல்லையா? இங்கே வந்து குறியீடு பிரச்சனை இல்லை, ஏன்னா மைனஸ் இல்லை, எல்லாமே ப்ளஸில் இருக்குது. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, டேரெக்டாக நம்பர்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ண போயிட்டோம். சரியா? மைனஸ் இருந்ததுன்னா மைனஸை நம்ம கேர் பண்ணணும். இங்கே மைனஸ் இல்லாதனால நான் டேரெக்டாக நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வேரியபிள்ஸ்னால் நத்திங் பட் ஆல்ஃபபெட்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் அப்படியே எழுதிட வேண்டியதான். எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட். இங்கே அடுக்குகளும் இல்லை, தட் இஸ் பவர் இல்லை, ஸோ பிரச்சனை இல்லை. இதுதான் ஆன்சர். 30xyz தான் ஆன்சர். தட் இஸ் இன் ஆப்ஷன் சி. எஸ்மா. அடுத்த 4th கொஸ்டின். இதை மிஸ் எப்படி ரீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கவனமாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வாசிக்க தெரியும் அந்த சம்மை வந்து. சரியா? நான் எப்படி ரீட் பண்ணுறேங்கிறத கவனமாக கவனிங்க.
if minus 8a cube b c Okay, to miss. the power 4 is equal to bracket of minus 2 into empty, அது வந்து ஒரு empty box, bracket, next bracket of 4a squared b into c cube, then the value of empty box is dash, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி ரீட் பண்ணுறோம், ஏ கியூப் சி பவர் 4 அதை வந்து சி டு த பவர் 4ன்னு சொல்லணும். C4ன்னு சொல்லிடக்கூடாது. C4 அப்படின்னா இதுதான் இது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். C4ங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். நம்ம ரீட் பண்ணும்போது கூட மேக்ஸில் கவனமாக ரீட் பண்ணணும். இது வந்து சி டு த பவர் 4 அப்படி தான் நம்ம சொல்லணும். சரியா? Okay, miss. எஸ். இப்போ வந்து சம்மில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இஃப் மைனஸ் 8 a cube b into c to the power 4 is equal to அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு எம்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எம்டி பாக்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த எம்டி பாக்ஸை எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ். Yeah. எஸ், இந்த எம்டி பாக்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸு கண்டுபிடிக்கணும். தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம்டி பாக்ஸ். அந்த எம்டி பாக்ஸ்னால் என்னது? எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? சரி, வாங்க கணக்கு செய்வோம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் எப்படினாலும் எழுதிக்கலாம். வலது பக்கத்தில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாற்றி கூட எழுதிக்கலாம். இங்கே நான் இது மாதிரி எழுதிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, வலதுகை பக்கத்தில் கொடுக்குறத நான் இடதுகை பக்கத்தில் ஃபஸ்ட்டு எழுதிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, இடதுகை பக்கம் வந்து நான் கண்டுபிடிக்க போகிற விஷயம் இடது பக்கத்தில் இருந்ததுன்னா எனக்கு ஈஸி கண்டுபிடிக்கிறது. அதுக்காக இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வலதுகை பக்கத்தில் இருக்கக்கூடியதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கிறேன். மைனஸ் 2x இன்ட்டுங்கிறது எக்ஸு தான் இல்லையா? சும்மா எழுதினாலும் இன்ட்டு தான். இன்ட்டு இங்கேயே நான் ஏன் இன்ட்டு போடுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்கு இடையில இன்ட்டு இருக்கிறதா அர்த்தம். ஸோ 4a ஸ்கொயர் b c கியூப். அவங்க கொடுத்துருக்கிறத தான் நான் அப்படியே எழுதுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே எழுதுகிறேன். இஸ் ஈக்குவல் டு, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? மைனஸ் 8a கியூப் b c to the power 4. சரியா? இப்போ எனக்கு தேவை எக்ஸ். Okay, miss. எக்ஸ் மட்டும்தான் எனக்கு தேவை இல்லையாம்மா? அப்போ எக்ஸை மட்டும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போக போகிறேன். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வாட் எவர் இட் இஸ் வி ஷுட் ரைட் ஆஸ் இட் இஸ். முதல்ல ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதோ அதை எழுதிட்டு தான் இடதுகை பக்கத்தில் இருக்கிறத வலதுகை பக்கம் கொண்டு வரணும். அது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், மைனஸாக இருக்கட்டும், பெருக்கலாக இருக்கட்டும், வகுத்தலாக இருக்கட்டும், எந்த மேத்தமெட்டிக்கல் ஒர்க் ஆப்ரேஷன்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எழுதிட்டு தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத கொண்டு வரணும். இந்த பாயிண்ட்டை அழுத்தமாக ஞாபகமாக வச்சுக்கோங்க, இதை மறக்காதீங்க. ஸோ மைனஸ் 8a cube b into c to the power 4. Now I am going to put division. Why I am putting division means left hand sideல இருக்குது multiplication. அதனால் அந்த multiplication operation right hand side மூவ் ஆகும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ நான் டிவிஷனாக மாற்றிட்டேன் மல்டிப்ளிகேஷன் சைடை. எக்ஸை மட்டும் இங்கே இருக்குது. மைனஸ் டூங்கிறது கீழே டிவிஷனு கீழே வருது. இன்ட்டு ஏன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனாக வருது. 4a ஸ்கொயர்ட் b இன்ட்டு c கியூப். என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதிட்டோம், அவ்வளோதான். எதையுமே விடலை, பவர் முதற்கொண்டு எதையுமே விட்டுறக்கூடாது. இப்போ கட் பண்ணலாம். மைனஸ் ஃபஸ்ட்டு குறியீடுக்கு வாங்க. மைனஸையும் கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், 1 2 is 2, 4 2s are 8. இப்போ 4 டேபிளை கட் பண்ணுறேன். 1 4 is 4, இங்கேயும் 1 4 is 4. இப்போ பாருங்கள், a ஸ்கொயர்டு, இங்கே a ஸ்கொயர்டு போயிடும். இங்கே a கியூப் இருக்கு இல்லையா? மிச்சம் a பவர் 1 மட்டும் இருக்குது. அதாவது ஒரே ஒரு a மட்டும் இருக்குது. சரியாம்மா? இப்போ பியும் கட் ஆகிடுது, b இல்லை. c பாருங்கள், c கியூபு போயிடுது. இங்கே c கியூபு போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரே ஒரு c இருக்குது. அப்போ ஆன்சர் என்னதுமா? ஏசி. எக்ஸ் ஈக்குவல் டு ஏசி. ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன். அண்டர்ஸ்டுட்மா? Yes, miss.
சரி Yes, நீங்க miss. எழுதி வச்சுட்டு திரும்ப நீங்களே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நாளைக்கு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். ஓகேங்க மிஸ். வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க கேட்கலாம். ஓகேங்க மிஸ். நெக்ஸ்ட் 5th சம் பாருங்க. the expansion of the expansion விரிவுபடுத்த சொல்றாங்க. விரிவுபடுத்து அப்படின்னு சொல்றாங்க. 2m bracket of 3m squared minus 4n plus 7 is அப்படி சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விரிவாக்கம் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வெளியில் இருக்கக்கூடிய டேமோட உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேமையும் மல்டிப்ளை பண்ணணும். உள்ளே வந்து 3 டேர்ம்ஸ் மொத்தம் இருக்குது பாருங்க. 3m ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது ஒரு டேம், மைனஸ் 4nங்கிறது ஒரு டேர்ம் ஒரு உறுப்பு, ப்ளஸ் 7ங்கிறது ஒரு உறுப்பு. மொத்தம் 3 உறுப்புகள் இருக்குது. இந்த நான் அன்னைக்கு கிளாஸ்லேயே சொன்னேன், உறுப்புகளை பிரிக்கிறது ப்ளஸ் மைனஸ் தான் பிரிக்கும் இல்லையாம்மா? அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மொத்தம் 3 உறுப்புகள் இருக்குது. இந்த 3 உறுப்புகளையும் வெளியில் இருக்கக்கூடிய உறுப்பால் நம்ம பெருக்கணும். அப்படின்னா பாருங்கள், 2 3s are 6. m இன்ட்டு எம் ஸ்கொயர்ட் நம்ம பவரை கூட்ட சொல்லியிருக்கேன், பேஸ் சேமாக இருந்தா. ஸோ m கியூப். அடுத்து பாருங்கள், குறியீடை பெருக்கிறோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இப்போ பாருங்கள், 2 இன்ட்டு 4 8. ஒவ்வொரு வெளியில் இருக்கக்கூடிய உறுப்பால் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கிறேன். இப்போ 2 4s are 8. m அடுத்து 2m இருக்குது, m இன்ட்டு n. அடுத்து பாருங்கள், இங்கேயும் ப்ளஸ் தான் இங்கேயும் ப்ளஸ் தான், பிரச்சனை இல்லை, ப்ளஸ். அடுத்தது 2 7s are 14. m மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எதுக்குரிய ஆப்ஷன்மா? mn plus 14m. C is the right answer. புரியுதா? வெளியில் இருக்கக்கூடிய உறுப்பை கொண்டு ஒவ்வொரு உறுப்பாக உள்ளுக்குள்ள இருக்க உறுப்புகளை பெருக்கிறோம், குறியீடோட பெருக்கிறோம். Okay, I think you can understand all these sums. If you have any doubt, you come to